நேற்று ராத்திரி யார் கூட பேசிட்டு இருந்த? அக்கா கூட தான். மாதவி அக்காவா? ஆஹா மாயா அக்காவா? இல்ல. பின்ன? இது செல்வி அக்கா. செல்வி அக்காவா? எங்க இருக்காங்க அந்த அக்கா? இங்க முன்னாடி தானே இருக்காங்க. இங்க யாரும் இல்லையே. ஐயோ அவங்க உங்களை தான் பார்க்குறாங்க தெரியலையா? ஆமா, அந்த அக்கா எப்படி இருப்பாங்க? இதோ இப்படி தான் இருப்பாங்க. வாங்க 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 எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஐயனாரே, இவர் தங்கச்சி நிச்சயதார்த்தத்துக்கு இவரே லேட்டா போன வேலை கொஞ்சம் இழுத்துருச்சு. வாங்க வாங்க உள்ள போலாம் வாங்க. அவர் வரலையா? தம்பி அரண்மனைக்கு போய் ரெடி ஆயிட்டு வரேன்னு சொன்னாரு. நல்ல நேரம் முடியும். சரி வாங்க போலாம். வா வா சீக்கிரம் எடுத்துட்டு வா. நவரியா சீக்கிரம் கூட்டு பந்திக்கு நேரமாகுது. ஏய்யா பால்சாமி, வந்த இடத்துல மாயாவை கரெக்ட் பண்றதை விட்டுட்டு இப்படி குழம்ப கிண்டிட்டு இருக்க. ஆட போப்பா. மாயாக வர போகிற மாப்பிள்ள சிட்டி பாயாவும் இருக்கணுமா, சிக்ஸ் பேக்கும் வச்சிருக்கணுமா, பாஸ்புக்கில் பணம் இருக்கணுமா, ஃபேஸ்புக்கில் ஃபாலோவர்ஸ் இருக்கணுமா, சூப்பராகவும் இருக்கணுமா, சிங்கராகவும் இருக்கணுமா, இதெல்லாம் நம்மளால எங்கே முடியும்? இந்த விஷயத்துல நீ கஜினி முகமதா மாறணும். மாயா ஹிந்து தானே, நான் ஏன் மதம் மாறணும்? அட ஜெயிக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே இருக்கணும்ப்பா. ட்ரை பண்ணா ட்ரெயினை கூட தார் ரோட்ல ஓட்டலாம். கோயிலூர் திரு ஐயனார் அவர்களின் தங்கை திருநறை செல்வி வளர்மதியை மேலூர் நாகராஜனார் அவர்கள் தவப்புதல்வன் சிரஞ்சீவி சின்னையனுக்கு வருகிற கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் திருமணம் செய்ய போவதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. சட்டமாத்திக்கங்க. ஆகட்டும். என்ன சார் இன்னும் தூங்காம முழிச்சிட்டு இருக்கீங்க? தூக்கம் வரல. தேங்க்ஸ் ஃபார் த காஃபி. சரிங்க சார். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. ஜக்கம்மா சொல்ற நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டு கன்னி பொண்ணுக்கு கல்யாண கை கூடி வரப்போகுது. ஜக்கம்மா சொல்றா, அவ மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளை வீடு தேடி வர போறா. அவ மனசுக்கு பிடிச்ச வீடு தேடி வர ஹலோ, ரவி ரவி, என்ன முரளி, என்னாச்சு? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? சீக்கிரம் வா. என்ன சொல்லு. முதல்ல கீழே வா, சொல்றேன். தம்பி பாருங்க தம்பி, இப்படி அநியாயம் பண்ணி வச்சிருக்கானுங்க தம்பி. இந்த அரண்மனைக்கு ஒண்ணுன்னா உசிரியே கொடுக்குறேன்னு சொல்லுவானுங்க.
வேலைக்காரனுக்கு மாதிரியா வச்சிருந்தேன். என் கூட பிறந்த பொறப்பா வச்சிருந்தப்பா. விட மாட்டேன் தம்பி, விட மாட்டேன். இவனுங்களை கொன்னவனுங்களா நான் சும்மா விட மாட்டேன். எங்கேயோ கொண்டுட்டு உனத்தை இங்க வந்து போட்டிருக்காரு. பெரியவர நேத்து அரண்மனை பக்கம் குறி சொல்ல வந்தது யாரு? அரண்மனைக்கு போனது சங்கிலி இல்ல. சங்கிலி, உன தேடி அரண்மனையில இருந்து ஆள் வந்திருக்கடா. அரண்மனை இருந்தா டேய் ஏன்டா வர்ற? சார் 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 எனக்கு எது தெரியாது, விட்டுருங்க சார். உண்மையை சொல்லு. அரண்மனையில என்ன பார்த்த? எதுக்காக பயந்து ஓடுன? சார் அந்த அரண்மனையில் யாரும் இருக்காதீங்க சார், உடனே காலி பண்ணுறேங்க சார், இல்லைன்னா எல்லாரும் உயிருக்கு ஆபத்து. என்னையா சொல்ற? அந்த அரண்மனையில் ஒருத்தர் உடம்புல ஆவி புகுந்துருக்கு சார். ஜக்கம்மா சத்தியமா சொல்கிறேன், அது என் கண்ணால் பார்த்தேன் சார். நேற்று ராத்திரி அரண்மனைக்கு வந்தப்ப பறக்குது இந்த வீட்டை கன்னி பொண்ணுக்கு கல்யாணம் கை கூடி காப்பா பறக்குது ஜக்கா. அது ஒரு ஆள் ஆவேசமா கொலை பண்றதை என் 2 கண்ணால பார்த்தேன் சார். அது யாருன்னு உன்னால அடையாளம் காட்ட முடியுமா? அது அது கஷ்டம் சார். ஆனா அந்த ஆவி புகுந்து இருக்குது ஒரு பொண்ணோட உடம்புல சார். அது சாதாரண ஆவியா எனக்கு தெரியல சார், ரொம்ப உக்கிரமா இருந்தது. அதோட ஆவேசம் தெரிஞ்ச மாதிரியே தெரியல. வாங்கிங்க சார். சார் இந்த முட்டை ஒரு மண்டலத்துக்கு சுடுகாட்டில் வச்சு பூஜை பண்ண முட்டை சார். இதை நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. அந்த ஆவி யார் உடம்புல இருக்குதோ இந்த முட்டையை காட்டி கொடுத்துறோம் சார். இல்ல இது சார் யோசிக்காதீங்க சார், அது இன்னும் எத்தனை பேர் காவாங்க போகுதோ. ஏற்கனவே 3 பேர் கொண்டு இருக்கு. உடனே கிளம்புங்க சார். அங்க என்னமோ இருக்கு. இங்க யாரோ நின்ன மாதிரி இருக்குது. முன்னாடி தானே இருக்காங்க. வாங்கிங்க சார். இந்த உலகத்துல நமக்கு மேல நிறைய சக்திங்க இருக்கு, நம்புங்க சார். நாங்கள் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே சமயக்காரன் சொல்லாமல் கொள்ளாமல் போயிட்டு தான் சொன்னாங்க. டிரைவர் கூட எங்கேயோ குடிச்சிட்டு படுத்துருக்கான்னு தான் நினச்சோம். வேலைக்காரன் நேற்று நைட்டு கூட பார்த்தோம். இதெல்லாம் எங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கு இன்ஸ்பெக்டர். வீட்டில் இருக்கவங்களாம் வர சொல்லுங்க, தனித்தனியாக விசாரிக்கணும். எங்களை சந்தேகப்படுறீங்களா? தோ வக்கீலே வந்துட்டாரு, அவரே கேளுங்க. இது போலீஸ் ப்ரொசீஜர்ப்பா, நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும்.